நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வடநாட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். தேஜா சீஸ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேருக்கு தகுந்த மாதிரியே ரெசிபியும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவையானு பார்த்துட்டு வந்துடலாம். வறுத்த வேர்க்கடலை அரை கப், மீல் மேக்கர் 10 கிராம், எண்ணெய் தேவையான அளவு, முந்திரி 10 பருப்பு, பட்டர் 2 டீஸ்பூன், பச்சை மிளகா 4, பொட்டுக்கடலை 1 கப், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இது தேஜா சீஸ் ரோல், அதாவது இந்த பேர் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நான்வெஜ்ஜில் வச்சும் ட்ரை பண்ணுவோம், மீல் மேக்கரை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ மீல் மேக்கரை வடநாட்டு சைடு பார்த்திங்கன்னா தேஜான்னு தான் சொல்லுவாங்க. சீஸ் ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்ய போகிறனால ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி தான், காரசாரமாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தண்ணி சூடாக்கி இந்த மீல் மேக்கரை ஊற வச்சு எடுத்துக்குவோம். கடாயில் நல்லா மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே ஃபார்மேட்டில் சிக்கன் இல்லை முட்டை அந்த மாதிரி அதுலேயும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் முட்டை வச்சு செய்கிறீங்கன்னா டைரெக்டாக நான் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். முட்டையில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். சிக்கன்னாலும் இதே மாதிரி நல்லா வெறும் சிக்கனை பாயில் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி செய்யலாம். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு. நல்லா கொதிக்கிற அந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை நீங்கள் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம், அது ஊறிடும். தண்ணி மட்டும் நல்லா சூடான சூடாக நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மீல் மேக்கர் நல்லா ஊறட்டும், நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இது பட்டரில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னே பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி போடுங்க, வெடிக்காது. முழுசாக போடும்போது உங்களுக்கு வெடிக்கும், அதனால் இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. பாருங்கள், தோல் நல்லா கலர் மாறும்போது இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்ச வேர்க்கடலை ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது பட்டரில் நல்லா வறுபடும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே இதை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூட வேணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா சீரகமும் சோம்பு வெடிக்குது. இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய பூண்டாக இருக்கிறனால நான் 3 போட்டிருக்கேன். எப்போதுமே பூண்டு வந்து நீங்கள் இறக்க போகிறப்ப போட்டிங்கன்னா ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பொதுவாகவே வந்து நமக்கு கொலஸ்ட்ராலுக்கெலாம் பூண்டு வந்து அப்படியே வதக்காமல் டைரெக்டாக உரிச்சோன்னா பச்சையாகவே சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு சாப்பிட முடியாதுன்ற காரணத்துக்காக போட்டோன்னா ஜஸ்ட் ஒரு வதக்கிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சோம் இல்லையா மீல் மேக்கர், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை இப்போ தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா எல்லா பக்கமும் ஊறிடுச்சு. தண்ணி சூடாக இருக்கனால நான் கரண்டியை வச்சு எடுத்துட்டேன். இது நீங்கள் சிக்கனில் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் கூல் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கையில் புழிஞ்சு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். நீங்கள் சூடாக போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சோன்னா அப்படியே களி மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு கூல் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு பெரட்டி புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம அரைக்கும்போது உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இதை நல்லா புழிஞ்சிக்கலாம். நமக்கு மீல் மேக்கர்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் உடம்புக்கும் நல்லது. உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குது. உருளைக்கிழங்கு சேர்த்தா நமக்கு வந்து கேஸ்ட்ரபிள் பிரச்சனை இருக்கும். ஸோ உருளைக்கிழங்குல எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து மீல் மேக்கரில் இருக்குது. உருளைக்கிழங்கு வேணாங்கிறவங்க நீங்கள் மீல் மேக்கர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உடம்புக்கு. நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்ததை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். இதை வச்சு தான் பேட்டம் ரெடி பண்ண போகிறோம் சீஸ் ரோலுக்கு. அதனால் பைண்டிங்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை போடும்போது உங்களுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். பைண்டிங் நம்ம அந்த பேட்டம் பண்ணும்போது பிஞ்சிராமல் உடஞ்சிராமல் கிடைக்கும். இதுலேயும் கொஞ்சம் சோம்பு, சீரகம், முந்திரி வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக ஒரு 10 பருப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பூண்டு அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதை ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். பாருங்கள், நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நம்ம அலசவும் தான் நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. பாருங்கள் அந்த மீல் மேக்கரு. இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணியும் கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், இதை விட ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதை இதில் ரெடி பண்ணிடலாம். இதில் மாற்றிட்டு தான் நம்ம சீஸ் ரோலே ரெடி பண்ண போகிறோம். தண்ணி இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரோல் மாதிரி வராது. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், குவான்டிட்டியை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன், ஸோ நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே நல்ல ஃப்ளேவர் வந்து காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். சீரகத்தூள் வந்து செரிமானத்துக்கும் உதவும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நல்லா காரசாரமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த பைண்டிங்லேயும் காரம் சேர்த்துருக்கோம். தேஜாவும் வந்து நம்ம க்ரீன் சில்லி வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் காரசாரமாக இருக்கும். நல்லா நம்ம போட்ட உப்பு மசாலா தூள் மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்குவோம், நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கோம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வெறும் பட்டர்லேயே நம்ம ஃப்ரை பண்ணோம், அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஸோ இதுலேயே தண்ணி ஊற்றி அதை ஜாரில் சேர்த்துக்கலாம். சீரகம் சோம்பெல்லாம் ஒட்டிக்கிச்சு உங்களுக்கு. நான் அந்த சீரக சோம்பு தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
ஸோ அதையும் இது கூடயே நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இன்னும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே கடாயில் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வதக்குறதுக்குமே பட்டர் தான் சேர்த்தோம். இதுக்கு பட்டர் ஆயில் ரெண்டுமே சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர் மட்டுமே போட்டு நம்ம வதக்கணும். ரெண்டுலேயுமே பட்டர் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். பட்டரும் ஆயிலும் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகா வேர்க்கடலை விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். போட்டோன்னே கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். வேர்க்கடலை போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா திக்காக வரும். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கூட நிறையா இல்லை, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க போதும். நமக்கு அந்த மசாலா கொதித்து நல்லா பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதுக்கு நம்ம உப்பு சேர்க்கலை, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம சீஸ் ரோலுக்கு பேட்டம்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நிறையா போட்டால் உப்பு அதிகமாகிடும். ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுங்களே நம்ம சீஸ் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட்டாக இருக்க சீஸாக வாங்குங்க. ஏன்னா நம்ம பாயில் பண்ணும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். அதனால் ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக இருக்கும்போது எடுத்து செஞ்சிங்கன்னா ப்ராசஸ் கரெக்டாக வராது. நீங்கள் இது செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்று கூலிங்கில் இல்லாத சீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் வெளியில் கொஞ்சம் கூல் போக வைக்கணும். ஒரு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, கரெக்டாக வரும். இந்த ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை சின்ன சின்னதாக நல்லா ரோல் மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். பிளேட்டில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நல்லா பெரிய பால்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, ஒட்டாமல் வரும். நல்லா அந்த மாதிரி நடுவில் எடுத்து வச்சுருக்க சீஸை கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. சீஸ் உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கிறது தெரியாத அளவுக்கு வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மீல் மேக்கரில் செய்யும் போதே இது ஒரு நான்வெஜ் ஃபீலிங் தான் வரும். சீஸ் நடுவில் வச்சுருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சீஸு, பர்கர் அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா பிடிக்குது. ஸோ அதை நம்ம சத்தான பொருளில் சேர்த்து வச்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அந்த சீஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகி வெளியில் வராது. அதனால் நல்லா க்ளோசிங் மட்டும் நல்லா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் மாவு, பயப்பட வேண்டாம். நீங்கள் அதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு பிளேட்டில் மாற்றி மாற்றி வச்சுருங்க. ரொம்ப ட்ரையாக போட்டோன்னா நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும், கொழுக்கட்டை மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. சீஸ் நல்லா தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மெல்ட் ஆகிறதுக்கு.
இது நீங்கள் பன்னீர்லேயும் ரெடி பண்ணலாம். இதே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி பன்னீர் ஸ்டஃபிங்காகவும் வைக்கலாம். நல்லா செஞ்சுட்டு இப்படி ரோல் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சமாக இடையில எண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கையில் ஒட்டும். நம்ம பெருசாக போடுறோம், ஒரு வேளை வேகாமல் இருக்குமா அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். பொதுவாக மீல் மேக்கர் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாலே அது ஒரு 50% குக்கிங் தான், ஒன்றும் பயம் இல்லை. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் போயிட்டு வர வீட்டில் ஜென்ஸு அப்பா அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் எதுவுமே இருக்காது நமக்கு. இதில் நம்ம நெய்யுமே சேர்க்கல, பட்டர் தான் சேர்த்துருக்கோம். நெய்யை விட பட்டரில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மி தான். சீஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஃபேட்டான ஐட்டம். அதனால் ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேட்டம் நடுவில் ஸ்டஃபிங்க்கு சீஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம். நம்ம அடுப்பில் வச்சுருந்த அந்த மசாலா கிரேவியும் உங்களுக்கு பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அதுக்கு தக்கன அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இதில் என்ன பார்க்கணுன்னா உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத அந்த ஆயில் பிரிஞ்சு வரப்போ நீங்கள் போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நமக்கு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோலை அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். உடஞ்சிருமோன்ற பயம் வேண்டாம், நீங்கள் மறுபடியும் இப்படி ரோல் மாதிரி பண்ணிக்கலாம், ஒட்டாது. அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். நல்லா இப்படி ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நிறைய நம்ம சாம்பார் வடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வேர்க்கடலையோடு நம்ம செய்யும்போது சீஸ் வேறு வச்சுருக்கோம். வடநாட்டு சைடு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. தேஜா சீஸ் ரோல் ஃபேமஸான ரெசிபி இது. இது போடும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகி வருது பாருங்கள். நல்லா நீட்டமாக போட்டு இது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போட முடியும். நல்லா வேகட்டும், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா இது குக் ஆகிடுச்சு. சீஸ்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் வெளியில் வருது. கொஞ்சம் கவனமாக இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கரண்டியில் ஒட்ட தான் செய்யும், பயப்பட வேண்டாம். இதை நம்ம கிரேவியோடு தான் அப்படியே சாப்பிட போகிறோம். அதனால் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வெந்து வந்துடணும். அடியில் கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும். அந்த மசாலாவை அப்படியே எடுத்து மேலே கோட்டிங் கொடுத்திங்கன்னா அது அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ அந்த வேர்க்கடலை கிரேவியை அப்படியே மேலே எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க, ஏன்னா கொஞ்சம் அடியில் பிடிக்கும். சீஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகும்போது கீழே பிடிக்க தான் செய்யும். நல்லா லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா நம்ம போட்ட ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இறக்கும்போது சேர்த்திங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். கொத்தமல்லி எந்த அளவுக்கு நம்ம இறக்கும்போது சேர்க்குறோமோ அதே மாதிரி கருவேப்பிலையும் போடுங்க.
ரொம்ப குக் ஆனாலும் கருவேப்பிலையில் இருக்க சத்தும் நமக்கு நிறையா கிடைக்காது. இறக்க போகிறப்ப போட்டிங்கன்னா சத்தும் நிறையா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா மீதம் இருக்க அந்த கிரேவியை மட்டும் எடுத்து அப்படியே இந்த ரோல் மேலே வச்சுருவோம். எக்ஸ்ட்ராஸாக அந்த மாதிரி கிரேவி இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரோல் மேலே வச்சோம்னா ஈஸியாக உள்ள ஸ்டஃபிங் ஆகிக்கும். இப்போ நம்மளுடைய தேஜா சீஸ் ரோலு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அழகாக எடுத்து ஒன்றா வச்சுருங்க. நல்ல ஒரு கிரேவி பதத்தில் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப எம்மியாக இருக்கும். அந்த சீஸ் மெல்ட் ஆனதோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ஒரு காரசாரமான தேஜா சீஸ் ரோல் கிரேவியோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடவும் ரொம்ப உங்களுக்கு சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.